உங்களுக்கு 2 சீட் தான் வரும். இல்லைங்க, இல்லை அப்படி இல்லை. அதாவது நாங்கள் கேட்டது 5, கடைசியில் நின்னது 4, அவங்க முன்னாடி கொடுத்தது 3. எல்லா தோழமை கட்சிகளை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் தியானம் பண்ணுறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பரிசீலனை பண்ண சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி உங்களையும் பரிசீலனை பண்ண சொல்கிறோம்னு சொல்லியிருக்கோம். முதல்ல இல்லைங்க, தொகுதிகள் எண்ணிக்கை இன்னைக்கு முடிவாகலையே. நாங்கள் போன முறை 3 பெற்று தோத்து போனது உண்மைதான். ஆனால் நாங்கள் கேட்டது 5, இல்லாத போனால் 4ஆவது கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனால் 3 கொடுக்கறதையும் அவங்க அதுலேயும் ஒன்று குறைக்க சொல்லி இப்போ தாராளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் எல்லாத்தையும், எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. திமுக 2 தொகுதிகளை ஐயுமலுக்கு வழங்க முன் வந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்ல இல்லங்க, இல்ல நீங்க சொல்றதுதான் கரெக்ட். 3 தொகுதிகள் முதல்ல கொடுத்தாங்கல்ல, அதுல 1 தானம் பண்ண சொல்றாங்க. அப்படின்னா 2க்கு ஊர்ஜிதம் பண்றாங்க. இல்ல எந்த முடிவும் நாங்க பண்ணல. நாங்க கடிச்சல் பண்ணிக்கிட்டு வந்து கலந்து ஆலோசனை பண்ணிட்டு சொல்றோம்னு வந்திருக்கிறோம். இது முதல் பேச்சுவார்த்தை தானே. முதல்ல எங்களை மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்கும் இதே தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக இப்ப இன்னையில் நடக்க போற எல்லா கூட்டணி கட்சிகளுக்கு இந்த கருத்தை அவங்க பண்ணுவாங்க. இந்த முறை வந்து வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை ஒதுக்கணும்னு சொல்லி நீங்க வலியுறுத்திருக்கீங்களா? இல்ல, அந்த பேச்சே வரல பாய். அதாவது இப்ப இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தை மிக சுமூகமா நடந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில அன்று இருந்தோம், இன்று இருக்கிறோம், நாளைக்கு இருப்போம். அதுல எந்த சந்தேகமும் எங்களுக்கும் கிடையாது, அவங்களுக்கும் கிடையாது, யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைங்க, நாங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பொறுத்தவரை நாங்க தொடர்ந்து பயணிக்கிற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான். அது சீட்டு அதிகம் வருதா கம்மியா வருதாங்கிற கொஸ்டினே கிடையாது. சில நேரங்களில் நாங்கள் நிற்காம கூட போயிருக்கோம். அதனால அந்த பிரச்சனை இல்லை. இப்ப சீட்டுகள் பேசுகிறதுனால போன தடவை 3 கொடுத்துறீங்க, அதுல நீங்க 1 தானம் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா கட்சியும் 11 கட்சிகள் நம்ம இணைக்க வேண்டியிருக்கு. அதனால இது எல்லா கட்சியும் நான் கேட்டிருக்கோம். நாங்களும் தானம் பண்ண போறோம். அது மாதிரி கூட்டணி கட்சிகளும் தானம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேச்சுல இருந்து நீங்க சொல்றது மாதிரி 3 கொடுத்தோம், அதுல 1 தானம் பண்ணிட்டா 2ஓட நீங்க நிற்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான். அதுக்கு நாங்க எந்த முடிவும் சொல்லல. அடுத்து கன்சல்ட் பண்ணிட்டு வந்து அடுத்த சிட்டிகளை உட்காந்து பேசுவோம். சின்னங்கிறது எங்களுக்கு இருக்குது பாய். ஏணி சின்னம் எங்களுடைய சின்னம். அந்த சின்ன பிரச்சனை இல்லாதவங்களுக்கு பேசணும். சின்னமே இல்லாதவங்களுக்கு அந்த பேச்சு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆல் இண்டியா அளவில் உள்ள ஒரு கட்சி பாய். அது தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. அதனால ஏணி சின்னங்கிறது எப்போதும் இருக்கும். அது சின்னங்கிற கொஸ்டினே கிடையாது. அது அது சின்னம் இல்லாதவங்க திராவிட முன்னேற்ற கழகம் செய்யலாம், அது வேற. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி தேர்தல், என்ன தேர்தலாக இருந்தாலும், உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாங்கள் நிற்கிறது ஏணி சின்னத்தில் நிற்கிறோம். தொடர்ந்து அப்படித்தான் நிற்போம். வருங்காலத்தில் அதே தான் நடக்கும். மாநில அவசர செயற்குழு கூட்டத்தில், ஐயுடைய மாநில அவசர செயற்குழு கூட்டத்தில் தொகுதி எண்ணிக்கையை முன்னெடுத்ததை விட உள்ளாட்சி அமைப்புகள் அதிக பிரதிநிதித்துவத்தை ஐயுமலுக்கு கேட்டு பெறணும்னு ஒரு கோரிக்கை நிச்சயமா வச்சிருக்கோம். அது நீங்க முன்வைத்தீங்களா? இல்ல, இப்ப அந்த பேச்சு வரல. இப்ப நீங்க சொல்றது கரெக்ட். எங்க செயற்குழு கூட்டத்தில், அவசர செயற்குழு கூட்டத்தில் நீங்க சொன்ன கருத்தை அங்கே பரவலாக பேசப்பட்டது. வருங்காலத்தில் உள்ளாட்சி தேர்தல்கள் ஆரம்பத்தில் இருந்து கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் எல்லா இடங்களிலும் இந்திய முஸ்லீம் லீகரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய, பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் எங்களுடைய ஈடுபாடு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதற்கான முயற்சியை நாங்கள் உள்ளாட்சி தேர்தல் வரும்போது நிச்சயமாக செய்வோம். இல்ல, இப்போ இந்த கருத்தை அவங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் கட்சி தலைமையில் உட்காந்து முடிவு பண்ணி இது மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கன்சல்ட் பண்ணிக்கிட்டு
கலந்து ஆலோசனை பண்ணிட்டு திரும்ப நாளைக்கு கூப்பிடுவாங்க. அதாவது முதல்ல எங்களை கூப்பிட்டுருக்காங்க. காரணம் என்னன்னா எங்களோட சுமூகமாக எல்லாம் முடியுங்கிற நம்பிக்கையில் கூப்பிட்டுருக்காங்க. சுமூகமாக தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க கூடுதலா கேட்டு பேசிட்டு போனோம்னு வந்தீங்க, உங்களை வந்து குறைச்சி பேசுறது உங்க ஆலோசனை பண்ண அனுப்பிட்டாங்க. இப்ப எப்படி பாக்குறீங்க இதை? ஒன்றும் பார்க்கல, உள்ளதை சொல்லியிருக்கிறாங்க. எந்த முடிவு எடுக்கல, இல்ல உள்ளதை சொல்லியிருக்காங்க பை. கலந்து ஆலோசனை டிஸ்கஷன். அதாவது தேர்தல் காலங்களில் கூடுதல் தொகுதி கேட்கறது, குறைச்சி கொடுக்கறது, இது இயற்கையில் நடக்கக்கூடிய ஒன்று, தெரியுதா உங்களுக்கு? அதனால கூடுதல் தொகுதி கொடுத்த காலத்தை பாராட்டியும் குறைச்சி கொடுத்த காலத்தில் தூத்துறது பழக்கம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் அன்றும் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளைக்கு இருப்போம். அதில் எங்களுக்கு எந்த விதமான மறு சிந்தனையும் கிடையாது. அவங்க 4 தொகுதி கொடுக்குறாங்களா, 3 தொகுதி கொடுக்குறாங்களா, இல்லை 2 தொகுதி கொடுக்க போகிறாங்களா அவர் சொன்னது மாதிரி, அல்லது ஒன்றுமில்லைன்னு சொல்ல போகிறாங்களாங்கிற கொஸ்டினே கிடையாது. எது சொன்னாலும் நாங்கள் கூட தான் இருப்போம், அது எங்களுடைய முடிவு. அதனால் இந்த தொகுதிங்கிறது நிறைய இந்தியன் முஸ்லீம் லீகை பொறுத்த வரைக்கும் இதுவரை 16 தொகுதிகளில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள், அதற்கான செலவு பண்ண நாங்கள் தயார் என்று சொல்லக்கூடிய வேட்பாளர்கள் இன்று எங்கள் கட்சியில் வந்திருக்கு. இது வரைக்கும் அப்படி யாரும் சொன்னதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் அப்படி சொல்கிறாங்க. 16 தொகுதியில் லிஸ்ட்டை கொடுத்து இதில் நாங்கள் நிற்க என்ன செலவு வந்தாலும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறோம், ஃபர்ஸ்ட் டைம். அதனால் கட்சியில் நிறைய விருப்பம் வந்திருக்கு, எதிர்பார்ப்பு நிறைய வந்திருக்கு. இந்த சூழ்நிலையை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். எங்கள் பேச்சுவார்த்தை என்பது 3 விஷயம். ஒன்று, தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நீடித்து நன்மையை செய்து கொண்டிருப்பது போல வருங்காலத்திலும் தொடர்ந்து நீடித்து நன்மையை செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை நாங்கள் ஆழமாக வேரூன்றி இருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, திராவிட முன்னேற்ற கழக தலையிலான கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இணைந்திருப்பது தேர்தல் வாக்குறுதியோ அல்லது தேர்தல் சீட்டை அடிப்படையாக வைத்து இல்லை. எங்களுடைய கூட்டு உறவு என்பது, இந்த கூட்டணி என்பது, அவரோடு சேர்ந்திருப்பது கொள்கை ரீதியான கூட்டணி. ஒருவனே தேவன், யாதும்போர், யாவரும் கேளீர், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பது தமிழ் மொழியில் உள்ள பண்பாட்டு மொழிகளாகும். இது தமிழ் மொழியில் மட்டுமல்ல, திராவிட பாரம்பரியத்தில் உள்ளது மட்டுமல்ல, முஸ்லீம் லீகுடைய பாரம்பரியம் அதுதான், இஸ்லாமிய பாரம்பரியம் அதுதான், நபிகள் நாயகம் போதித்த பாரம்பரியம் அதுதான் என்கிற அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழக இந்த கூட்டணியில் இந்திய முஸ்லீம் லீக் தொடர்வது கொள்கை ரீதியான கூட்டு அணி என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இதனால நாங்கள் இப்போ பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். அவர் சொல்லியிருக்கிறாங்க, அதையெல்லாம் கலந்து பேசிக்கொண்டு மீண்டும் அவங்க சந்திப்போம். அதற்கான முறை தான் இப்போ. புதிய கட்சிகளுடைய வருகையை காரணம் காட்டி பல வருஷமா நீங்க கூட்டணியில் இருக்கீங்க. தொகுதிகளை குறைத்துக் கொள்ளுங்கிற இதை அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளும் வகையில இருக்கா? இல்லங்க, நாங்க பரிசீலனை பண்றது இல்லங்க, அவங்க கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. பரிசீலனை பண்றதுக்கு சொல்லி தேர்தலுக்கு ஒரு சூழ்நிலையில் இருக்கா இல்லையா? 2 தொகுதியில 2006 நின்றோம், 2016 5 தொகுதியில நின்றோமா இல்லையா? கூடும் குறை ரீதியான கூட்டணி பேச்சுவார்த்தையில அனுசரிச்சு ஒரு புரிந்து கொண்டு எடுக்கிறதா முடிவு. எல்லா கட்சியிலையும் அதே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. திரும்ப எங்களை கூப்பிடுவாங்க, பேசுவோம். ஓகே. ரொம்ப